மாற்றப்பட்ட ஜிஎஸ்டி அமைப்பு. ஏழை எளிய மக்களுக்கு இதனால் என்ன பயன்? ஜிஎஸ்டி மாற்றத்தால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை அரசு எப்படி சரி செய்ய போகிறது? இந்தியாவில் 4 அடுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதமானது 5%, 12%, 18% மற்றும் 28% இருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நற்செய்தியாக தீபாவளிக்குள் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி கணிசமாக குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது குறைந்தபட்சம் 5%, அதிகபட்சமும் 18% கொண்ட 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரியை திருத்தம் செய்ய மத்திய அரசு யோசித்து வருவதாகவும், இதில் 12% வரி விதிப்பின் கீழ் உள்ள பொருட்களுக்கு 5% கீழ் கொண்டு வரவும், 28% வரி விதிப்பில் உள்ள 90% பொருட்களை 18% வரி விதிப்புக்குள் கொண்டு வரவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பொருட்களின் மீதான விலை குறையும் என்று கூறினார். இதற்கிடையே இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு குழு ஒன்றை நியமித்தது. இந்த குழு மத்திய அரசின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த திட்டமானது அமலுக்கு வந்துள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சிலின் 56வது கூட்டமானது கடந்த புதன்கிழமையில் டெல்லியில் தொடங்கியது. இதில் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடவடிக்கை ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட நிர்மலா சீதாராமன், வரும் 22ஆம் தேதி முதல் 5% மற்றும் 18% என 2 அடுக்குகளாக கீழ் மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிப்பு வசூலிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஏற்கனவே இருந்த 5%, 12%, 18% மற்றும் 28% ஜிஎஸ்டி அடுக்குகளின் 12 மற்றும் 28 நீக்கப்பட்டுள்ளது என்றும், அதே நேரத்தில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், ஆடம்பர பொருட்களுக்கு 40% சிறப்பு வரி வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி வரி மறுசீரமைப்பு நடவடிக்கை மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மீதான நிதிச்சுமையை பெரிய அளவில் குறைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அன்றாட பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பொருட்களின் விலை வரும் 22ஆம் தேதி முதல் குறையும். இது மக்களுக்கு நேரடியாக பலன் தரும் என்று குறிப்பிடத்தக்கது. எனினும் ஆடம்பர பொருட்களுக்கு கூடுதல் வரி வசூலிக்கப்படும் என ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் எந்தெந்த பொருட்களின் மீது எவ்வளவு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பால் பொருட்களான UHT பாலுக்கு இப்போது வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டன்ஸ் மில்க், வெண்ணெய், நெய், பன்னீர், பாலாடை கட்டி உள்ளிட்ட பொருட்களுக்கு 12 5% குறைக்கப்பட்டுள்ளது. மால்ட், ஸ்டார்ச், பாஸ்தா, கார்ன்ஃபிளக்ஸ், பிஸ்கெட், சாக்லேட் மற்றும் கோகோ பொருட்களுக்கு 12 அல்லது 18 5% குறைக்கப்படும். பேரிச்சம்பழம் மாதிரியான உலர்ந்த பழங்கள், பாதாம், பிஸ்தா, முந்திரி உள்ளிட்ட பொருட்களுக்கு மீதான வரி 12 5% குறையும். சர்க்கரை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% மாற்றப்படும். தாவர எண்ணெய், விலங்கு கொழுப்பு, இறைச்சி மற்றும் மீன் தயாரிப்பு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 5% அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக்சர் உள்ளிட்ட சாப்பிட தயாராக இருக்கும் பேக் செய்யப்பட்ட பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 18 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதில் வறுக்கப்பட்ட பருப்புகள் சேராது. சர்க்கரை அல்லது சுவை சேர்க்கப்படாத தண்ணீர், மினரல் வாட்டர் மீதான வரி 18% 5% மாற்றப்பட்டுள்ளது. விவசாய இடுபொருட்கள் மீதான வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் உரங்கள், விதைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி 12 அல்லது 18 5% மாற்றப்பட்டுள்ளது. உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்கள் மற்றும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 12 அல்லது 18 5% அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் ஆயுள் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இனி ஜிஎஸ்டி வரியின் கீழ் வராது. பென்சில், கிரையான்ஸ் உள்ளிட்ட எழுது பொருட்கள், நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி சார்ந்த பொருட்கள் மீதான வரி 0 அல்லது 5% மாற்றப்பட்டுள்ளது. நுகர்வோர் பொருட்களான ஜிஎஸ்டி மறுசீரமைப்பில் 32 இன்ச்சுகளுக்கு மேலான டிவி, ஏசி, மானிட்டர், டிஷ்வாஷ் இயந்திரம் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களுக்கு மீதான வரி 28 18 குறைக்கப்பட்டுள்ளது. காலணி மற்றும் ஆடை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியும் 12 5% அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹேர் ஆயில், ஷாம்பு, பற்பசை உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி 18 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோமொபைல்ஸ் துறையை சேர்ந்த சிறிய கார்கள், 350 சிசி திறனுடைய கீழான இருசக்கர வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி 28 18 குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து கார் பாகங்கள் மீதான வரியும் 18 உள்ளது. மின் வாகனங்கள் மீதான வரி 5% தொடரும். விளையாட்டு பொருட்கள் மற்றும் பொம்மைகள், தோல், மரம் மற்றும் கைவினைப் பொருட்கள் மீதான வரி 5% உள்ளது. இது ஒரு பக்கம் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு நடவடிக்கை காரணமாக பல்வேறு பொருட்களின் மீதான வரி விகிதம் குறைந்துள்ள நிலையில் ஆடம்பர பொருட்கள் உள்ளிட்ட சிலவற்றின் வரி 40% உயர்த்தப்பட்டுள்ளது. பான் மசாலா, குட்கா, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், சர்தார், பீடி உள்ளிட்ட பொருட்கள் மீது 40% ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும். கார்பனேட் குளிர்பானங்கள், சோடா, இனிப்பு சேர்க்கப்பட்ட பானங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 40% அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இதற்காக ஜிஎஸ்டி வரி விகிதம் 18 இருந்தது. ஆடம்பர பொருட்களான சொகுசு கார்கள், விளையாட்டு போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள், பிரீமியம் மதுபான வகைகள் மீதான வரிகள் 40% அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி மீதான ஜிஎஸ்டி வரி 5 18
மட்டாக அதிகரித்துள்ளது. குறிப்பிட்ட இடங்களில் இயங்கும் உணவகங்கள், லாட்ரி உள்ளிட்ட சேவைகள் துறை சார்ந்த ஜிஎஸ்டி வரியும் உயர்ந்துள்ளது. இந்த திருத்தத்தால் பெரும்பாலான அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி குறைந்துள்ளதால் வரும் பண்டிகை மாதங்களில் மக்களின் பெரும்பாலான தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும், இந்த சீரமைப்பால் நிகர நிதி தாக்கமானது ஆண்டுக்கு 48,000 கோடியாக இருக்கும் எனவும், நடப்பு நிதியாண்டில் அரசுக்கு குறைந்தது 37,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் SBI ஆய்வறிக்கை வெளியிட்டிருப்பது சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க வரி விதிப்பால் ஒருபுறம் வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறப்பட்டிருக்கும் நிலையில் SBI ஆய்வறிக்கை வெளியிட்டிருப்பது இந்த வருவாய் இழப்பை சரி செய்ய மீண்டும் அத்தியாவசிய பொருட்களின் மீதான விலையேற்ற கூடுமோ என்ற கேள்வியை ஏற்படுத்துகிறது. எனினும் இது பற்றி மத்திய அரசு எந்தவித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே இந்த வருவாய் இழப்புகளை சரி செய்ய அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்.